கர்த்தருடைய நாமம் மகிமைப்பதாக. இந்த வேளையிலும் ஆண்டோடைய வசனத்திலிருந்து கர்த்தர் பேசும்படியாக தந்த தருணத்துக்காக என் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். இந்த வேளையிலும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போமாக. கிருபையுள்ள பிதாவை நல்ல வேலைக்கு ஆமை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வசனத்திலிருந்து தியானிக்கும்படியாக கடந்து செல்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. பரிசுத்தத்தை குறித்ததான காரியத்தை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். அதுபோல இந்த செய்தியை கவனிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்வதாக எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பதாக. இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனத்திலே பார்க்கும்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் என்பது முக்கியமானதாய் காணப்படுகிறது. எபிரேயர் 12:14 பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அதுபோல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் பரிசுத்தமா இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாட வேண்டியது தேவையா இருக்கிறது வாஞ்சியோடு. இன்னும் பார்க்கும்போது நாம் பரிசுத்தமா இருக்கும்போது மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும். சிலர் சொல்வது உண்டு, நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் ஆண்டவரை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படி சொல்வது உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதுபோல பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டுமே ஆண்டவரை தரிசிக்க முடியும். இன்னும் பார்க்கும்போது சங்கீதங்களை பார்க்கும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்போ பரிசுத்த அலங்காரம் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரமா இருக்கிறது. அது வெளியான அந்த அலங்காரம் அல்ல, அது உள்ளான அலங்காரமா இருக்கிறது. அந்த அலங்காரம் சொல்லும்போது அது தேவனுக்கு தெரியக்கூடிய அந்த அலங்காரம். ஆகவே அந்த உள்ளான அலங்காரம் சொல்லும்போது அந்த பரிசுத்தமாக்கி அந்த அலங்காரத்துடைய கூட நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் பரிசுத்தத்துக்காக நாம் முயற்சி செய்யலாம், ஆனாலும் கர்த்தருடைய உதவி இல்லாமல் நாம் பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னும் ஆண்டோட வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதுபோல அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் போல, அதாவது நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறதான கண்களின் காட்சிகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் பேச்சுகள் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களை நாம் கேட்கக்கூடாது. இன்னும் நம்முடைய செய்கைகள் பரிசுத்தமுடையதா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டுமே ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியும். இன்னும் பார்க்கும்போது அவிசுவாசம் உள்ள புருஷன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான்னு சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அவிசுவாசியாய் இருக்கிற புருஷர் மனைவி தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த புருஷனும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லும்போது அது போல மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்கள் புருஷனாலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த புருஷனாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இன்னும் ஆண்டோட வசனம் சொல்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் சுதந்திரம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல அவர் என்ன செய்கிறார், நமக்கு சுதந்திரத்தை தருகிறார். பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அந்த பரிசுத்தவான்கள் மத்தியில ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் தேவனுடைய வசனத்துல சொல்லப்படுகிறது, மிஞ்சின பரிசுத்தமானா இருக்கக்கூடாது என்று. சில தங்களுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டியதுக்கும் அதிகமாக பரிசுத்தத்தை காண்பிப்பது உண்டு. அதுவும் தவறானதா இருக்கிறது. இன்னும் ஒரு பரிசுத்தவான் பூர்ண பரிசுத்தம் அடையும் போது அவர்களை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திலே எடுத்துக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் பரிசுத்தமாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போமாக.
தேவன் ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பாங்க. உடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருந்து உடைய வருகையிலே பிரவேசிக்க உடைய ராஜ்யத்திலே நீர் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபைகளை ஊற்றுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.